ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன க்யூட்டான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி பஜ்ஜி. இப்போ மழைக்காலத்தில் அதிகமாக பனி நேரத்துலேயும் சளி பிடிச்சிருக்க குழந்தைங்களுக்கு பச்சையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலையை நல்லா பெரிய பெரிய இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன இலையாக இருந்துச்சாலும் பரவாயில்ல. இதை வந்து ஒரு 2-3 ஈடு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே டக்குன்னு செய்கிறதுனால கடையில் இருக்கக்கூடிய பஜ்ஜி மாவு தான் நான் எடுத்துருக்கேன். அப்படி பஜ்ஜி மாவு இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மாவு 2 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கார மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பஜ்ஜி மாவு கூட நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கட்டி முட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி முட்டி இல்லாமல் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துப்போம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக, ரொம்பவும் தண்ணியாக இல்லாத, கெட்டியாகவும் இல்லாத மீடியமான இதில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி எண்ணெய் விட்டு நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா பஜ்ஜி சேர்த்துக்கலாம். அதனால் ஹீட் பண்ணியிருக்கேன் எண்ணெயை. எண்ணெய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போது இந்த இலையை துவச்சி போட போகிறேன். மாவில் நல்லா டிப் பண்ணி இடையில ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா இலை வந்து சீக்கிரம் வெந்துடும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா புசு புசுன்னு நம்மளுடைய கற்பூரவள்ளி பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடும். பஜ்ஜியாக சாப்பிட பிடிக்காதுங்க. அந்த சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா 2 சைடும் திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி எடுத்துடலாம். நல்லா புசு புசுன்னு முறுமுறுனான கற்பூரவள்ளி பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடும். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து 4லேருந்து 5 பஜ்ஜி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 2லேருந்து 3 கொடுங்க. அதிகமாக சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா ஏப்பம் விடும்போது அந்த ஸ்மெல்லு அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொடுங்க. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு, அந்த மாதிரி அளவோடு எடுத்துப்போம் எந்த உணவாக இருந்தாலும். ஸோ நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.